السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد دعوة قرآنية கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இல்முல் ஃபிக்ஹ் என்ற இந்த ஒரு வகுப்பிலே நாம் கடந்த அமர்வில் ஆதாபு கதாயில் ஹாஜா, நமது தேவைகளை நாம் எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வது, மலஜலங்கள் கழிக்கும் தேவைகளை எவ்வாறு நாம் மார்க்க அடிப்படையில் செய்து கொள்வது என்ற தலைப்பிலே பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு மா யுக்ரஹு ஃபஅலுஹு இந்த கதாயில் ஹாஜதி. கதால் ஹாஜா என்று சொன்னால் நமது மலஜலங்கள் கழிக்கும் அந்த நேரத்தில் என்னென்ன செயல்பாடுகள் மக்ரூஹாக இருக்கும், அதை செய்தால் மார்க்கம் அதை வெறுத்து ஒதுக்கியிருக்கிறது என்பது நமக்கு எவ்வாறு தெரியும் என்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த ஒரு பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மக்ரூஹ் அப்படின்னு சொன்னால் வெறுக்கப்பட்டது என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அந்த காலத்தில் சஹாபாக்கள் தாபீன் காலத்தில் அது பயன்படுத்தப்பட்ட மக்ரூ தஹரீம்னு சொல்லுவாங்க, ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூ. பின் காலத்தில் வந்த தாபீன்கள் தபா தாபீன் காலங்களில் அதுக்கு பின் வந்தவங்க மக்ரூஹ்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது வந்து தன்சீகை குறிக்கும், சிறிய மக்ரூஹை குறிக்கும். பொதுவாக இஸ்லாத்தில் ஹலாலும் ஹராமும் தெளிவானது. அப்போ சிறு செயல், எந்த செயல் நபி அவங்க வெறுத்து இருக்கிறார்களோ அதை நாம் வெறுத்து ஒதுக்குவது மக்ரூஹ் என்று சொல்லுவோம். ஆனால் அது ஹராமுடைய ஸ்தானத்துக்கு போகாது. மாறாக அதில் நாம் சொன்ன மாதிரி ரெண்டு வகை இருக்குது. மக்ரூ தஹரீம் இருக்குது, ஹராமுக்கு நெருக்கமானது. மக்ரூ தன்சீங்கிறது அது வந்து சிறிய அளவில் வெறுக்கப்படக்கூடிய ஒன்று என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது. இப்போ இன்றைக்கி நம்ம மக்ரூவை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக மக்ரூ இந்த கதாயில் ஹாஜா, என்னென்ன விஷயங்கள் மார்க்கம் வெறுத்திருக்கிறது, தடுத்து இருக்குதுன்னு சொல்லலை, வெறுத்து இருக்கிறது. அவைகள் நிர்பந்தமாக செய்தால் தவறில்லை, ஆனால் தவிர்த்து கொள்வது சிறந்தது. பாருங்கள், யுக்ரஹு ஹாலு கதாயில் ஹாஜதி, தனது தேவையை பூர்த்தி செய்யும் அந்த நிலையில் வெறுக்கப்பட்டுள்ளது. இஸ்திக்பாலு மஹபர் ரீஹ் பிலா ஹாயிலின், திரைமறைவு இல்லாமல் காற்று வீசும் பகுதியில் நேராக போய் உட்கார்றது இருக்கிறது. தன் ஓப்பனில் போகிறோம், நிர்பந்தமான சூழல், அது வந்து மக்ரூ. ஏன்னா திருப்பி நம்மள தான் வந்து என்ன செய்யும், அது பாதிக்கும். அதனால் நமக்கு நஜீஸ்கள் உடலில் ஏற்படும். அல்லா எர்த்தல் பவுல் இலைஹி, ஏனென்றால் அந்த சிறுநீர் இருக்கிறது மீண்டும் நம்ம பக்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக. வைக்ரஹு அல் கலாமு அசனா கதாயில் ஹாஜதி, மலஞ்சலம் கழிக்கும் பொழுது பேசுவது மக்ரூ. சவான் பி திக்ரில்லா அவ் கைரி, அல்லாவை பற்றி நினைப்பதும் அல்லது மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலுமே கூடாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதால் ஹாஜாத்தின் சமயத்தில் நபி அல்லாவே நினைவு கூற மாட்டாங்க, திக்ர் செய்ய மாட்டாங்க. அதனால தான் வெளியே வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, ஊஃப்ரானக்க, இறைவா என்னை மன்னிச்சிரு, இந்த இடத்துல நான் என்னை வந்து நினைவு கொள்ள முடியலை அப்படின்ற நம்ம துவாவை நபி அவங்க சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அபுதாவதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து, ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை தரம் அங்கீகாரத்திற்குரிய சஹீன்னு சொல்கிறாங்க. லா யஹ்ருஜு ரஜுலானி யத்ரிபானில் காயித்த, காயித்துன்னு சொன்னால் கழிப்பறை, கழிப்பறையில் நேருக்கு நேராக இரண்டு மனிதர்கள் அமர்ந்து கொண்டு மனஞ்சல் கழிப்பது கூடாது. காஷிஃபைனி அன் அவுராத்திஹிமா, ரெண்டு பேருடைய அந்த மறைவு ஸ்தானத்தை அவர்கள் திறந்து கொண்ட நிலையில் அமர்ந்து நேராக அமர்வது கூடாது அப்படின்னு ஹதீஸ் பார்க்குறோம் நம்ம. ஃபைனல்லாஹ அஸ்ஸ வஜல் யம்குது அலா தலிக், இதை எல்லாம் விருப்பப்படுவதில்லை, எல்லாம் ரொம்ப கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி நம்ம நபி வழியில் பார்க்குறோம். வல் மக்து இன்கான அலல் ஜமீஇ பைன கஷ்ஃபில் அவுரத்தி வ தஹத்துஃபி, அல்லாஹ்வோட இந்த கோபம் என்பது எப்போ அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அவுரத் மறைக்க வேண்டியது இடம் கஷ்ஃபஹாக திறந்த நிலையிலும் வத்தஹத்துஃபு பேசும், ரெண்டு சேர்ந்து நிலையில் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், கோவப்படுறான்னு. இல்லை இப்படி இல்லை அப்படின்னா அன்னஹு யதுல்லு அலா அன்ன ஹாதில் அஷ்யா பி முஃப்ரதியா மத்மூமா, ரெண்டு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதுவும் வந்து என்னதான் பழிப்புக்கு உரியது தான் அப்படிங்கிறாங்க, உகந்ததல்ல அப்படிங்கிறாங்க.
இப்போ பாருங்கள், மூணாவது விஷயம் நம்ம முதல் பார்த்தோம் கதால் ஹாஜத்தில் காத்து விசுகிற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம் நம்ம நேரடியாக உட்காந்து அவரை திறந்த நிலைமையில் உட்காருவது கூடாது அப்படின்னு பார்த்தோம். மூணாவது இக்ரஹு ஐ யபூல ஃபி ஷத்தி நஹ்விஹி, பொந்து ஓட்டை இது மாதிரி இடங்கள் என்ன செய்கிறது, யூரின் அடிக்கிறது, சின்ன பசங்க செய்கிற சேட்டைகள், அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நிருபத்தில் எங்கேயும் வெளியே போகிற சூழ்நிலை அங்கே பார்க்கணும். ஏன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஹதீஸி கதாதா அன் அப்துல்லா இப்னு சிர்ஜஸ், அப்துல்லா இப்னு சிர்ஜஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து கதாதா அவர் அறிவிக்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா ஐ யுபால ஃபில் ஜுஹரி, ஓட்டைகளிலே சிறுநீர் கழிப்பதை நபி அவங்க தடுத்துருக்கிறாங்க. ரவாஹு அபுதாவுத் ஸஹஹு அன்-நவவி, அபுதாவுதும் இமாம் நவவியும் இதை சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இங்கே தடுத்துருக்காங்கன்னே வருது, புரியுதுங்களா? அப்போ நம்ம மேலே மக்ரூன்னு பார்க்குற என்னன்னா இதான் வந்து ஹராமுக்கு நிகரான உள்ள ஒரு மக்ரூ அப்படின்னு அர்த்தம். லி அன்னஹு லா யஅமுனு ஐ யகூன ஃபீ ஹைவான் ஃபி யுதீஹி, அதில் ஏதாவது ஹைவான் இருந்து அது அந்த மனுஷனை தொந்தரவு பண்ணிடக்கூடாது. ஃபையுதீஹி அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபைன்னஹு லா யுமனு, நிம்மதியாக இருக்க முடியாது. ஐ யகூன ஃபீஹி, அதில் ஒரு ஹைவான் இருந்து ஃபையுதீஹி, அவனுக்கு அது நோவினை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவ் அல்லது யகூனு மஸ்கனல் ஜின்னி, ஜின்னுடைய ஒரு வீடாக அது இருக்கும். ஃபையூதீஹிம், அந்த ஜின் அவர்களை துன்புறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, துன்புறுத்துறதுக்கு அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சில ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்குது, சில நபிகள் வந்திருக்குது. யாரோ சொல்ல அவங்களுடைய மக்கள், நாங்கள் சாப்பிடக்கூடிய எலும்புகள், நம்ம சதையை சாப்பிட்டு தூக்கி போடுற எலும்பை என்ன சில அதையும் விட்டு வைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த எலும்பு இருக்குது பற்றியெல்லா, அதில் வந்து ஒன்று கிடைக்கிறது, அதில் வந்து என்ன செய்கிறது, மலஞ்சலம் கழிக்கிறது, இது வந்து தவறு. ஏன்னா அதை தான் அவங்க சாப்பிட்றாங்க. அதேமாதிரி ஆடு மாடுகளுடைய அந்த விட்டைகள், சாணிகள், இதைகளையும் ஜின்னுகள் சாப்பிடுகின்றன. நாலாவது பாருங்கள், வைக்ரஹு வெறுக்கப்படும், ஐ எதுகுல் அல் ஹலா பைத்துல் ஹலா, அதாவது மலஞ்சலம் கழிக்கும் அந்த கழிப்பறைக்கு செல்வது பிஷையின் ஃபீஹி திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு திக்ர், அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடிய ஒரு பொருளோடு போகிறது. இல்லா லி ஹாஜித்தன், ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு தேவை இருக்குது, அதனால் தவிர. அம்மா இந்த ஹாஜத்தி தருவரத்தி ஃபலாபாஸ், அதே நேரத்தில் ஒரு அவசியம் இருக்குது, ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. மோதிரம், மோகத்தில் முகமது ரசூலுல்லாஹ் இது இருக்குது, அவசரத்தில் போயிட்டார், இப்போ டக்குன்னு வரவும் முடியாது, பிரச்சனை. அதனால் என்ன செய்கிறாரு, ஒரு போட்டு போகிறாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அது வேணுக்கிடமே தெரிஞ்சுக்கிட்டே போகிறது தப்பு. அதே மாதிரி பாருங்கள், ஃபாயிதத்துன் இஸ்ரா ஐயா, அடிக்கடி பார்ப்பீங்க நீங்கள், ஃபாயிதத்துன் இஸ்ரா ஐயான்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா ஒரு அடிஷ்னல் போனஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபாயிதா, பிரயோஜனம் என்ன. அம்மல் முஸ்ஹஃப், குர்ஆன் இருக்குது, ஃபைன்னஹு யுஹ்ரமு துஹூலு பிஹி சவாவுன் கான வாஹின் அவ் ஹஃபியா, வெளியிலையோ அல்லது மறைச்சி உள்ளே கொண்டு போகிறது தப்பு கூடாது. லிஅன்னஹு கலாமுல்லாஹ், ஏன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு அது. வஹு அஷ்ரஃபுல் கலாம், இருக்கிற பேச்சுகளிலே ரொம்பவும் பரிசுத்தமான ஒரு கண்ணியத்திற்குரிய பேச்சு. துஹூலுல் ஹலாய் பிஹி ஃபீஹி நௌஉ மினல் இஹானா, எனவே அதை வந்து பைதுல் கொண்டு போகிறது இருக்குது, அது இழிவுபடுத்துவதற்கு ஒரு வகையாகும் அப்படிங்கிறாங்க. அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அல் அஷ்ரிதா வல் அக்ராஸ் அல்லத்தி சுஜ்ஜில அலைஹா குர்ஆன், குர்ஆன் தஸ்ஜீல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது குர்ஆன் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேசட்டுகள், அஷ்ரித்தான கேசட், அக்ராஸ்னாலும் அக்ராஸ் முதம்மஜின்னு சொல்லுவாங்க, சிடி. அந்த காலத்தில் கேசட் சிடிலாம் இருந்துச்சு. இப்போ நம்ம யாருமே சிடி கேசட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாருமே ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ட்ரைவும் போய் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு மெமரியில் வச்சுக்கிறாங்க. இதில் கூகுள் மெமரியில், அதே மாதிரி வந்து இது போன்ற ஒன் டிரைவ் மெமரிகளில் வச்சுக்கிறாங்க. ஒரு விர்ச்சுவலான ஒரு மெமரி, அது வந்து க்ளவுட் மெமரின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சுக்கிறாங்க. அது மொபைல் தொலைஞ்சு போனாலும் நம்ம சிஸ்டமோ லேப்டாப்போ போனாலும் கூட க்ளவுட்லேருந்து இறக்கிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டெக்னாலஜி சம்மந்தமான ஒன்று. இப்போ அப்படி யாராவது ஒருத்தங்க எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், லா தாஹுது ஹுக்குமுல் முஸ்ஹஃப், அது குர்ஆனுக்கு ஒப்பாது. அதனால் நம்ம குர்ஆனில் வந்து முஸ்ஹஃப் வச்சு ஓதிட்டு இருப்போம், அது குர்ஆனில் இருக்குது. இப்போ இந்த மொபைலில் கொண்டு போகலாமா அப்படின்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் அப்படியே வச்சுக்கிட்டே ஒரு பாத்ரூமில் போக முடியாது, ஏன்னா அது க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே போயிடும். அப்படின்னு பார்த்தா எந்த ஹாஃபிஸ்மாருமே பாத்ரூம் போக முடியாது, ஏன்னா ஒன்று நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது, குர்ஆன் இருக்குது. சில சமயம் குர்ஆன் கீழே இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் மேலே ஏறுறாங்க. அது எப்படி அப்படின்னா அதை வந்து நம்ம இழிவுபடுத்தணுன்ற இடத்துல யாருமே போகிறதுல நிர்பந்தம், அது ஒன்றும் செய்ய முடியாது. பிஷர்த்தின் அன் தக்கூன அல் ஆயாத்துல் குர்ஆனியா கைர வாஹிரா அல் ஷாஷா, ஷாஷான ஸ்க்ரீனில் வெளியே தெரியாமல் இருக்குன்ற ஒரு ஷரத்து இருக்குது. அப்படி இருந்தால் அதையும் கொண்டு போக முடியாது.
இப்போ நஷாத்துன் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சு பாருங்கள். உக்துப் முக்தசரன் ஃபி ஆதாபி கதாயில் ஹாஜதி, மலஜலம் கழிப்பதுடைய ஒழுக்கத்தை பற்றி சுருக்கமாக எழுதுங்கள். ரெண்டாவது கேள்வி, பையின் ஹுக்குமல் ஆத்தி, பின்வரும் சட்டங்களை விவரியுங்கள். இஸ்திக்பாலு கிபிலத்தி ஹாலு கதாயில் ஹாஜதி, இஸ்திக்பாலு கிபிலத்தி ஹால கதாயில் ஹாஜதி, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி அமர்வதின் சட்டம் என்ன? ரெண்டாவது அல் இஸ்திஞ்சா பில் எமீன், வலதுபுறமாக இஸ்திஞ்சா செய்வது, அதாவது வலது கையை நம்ம மர்மசாரத்தில் வைத்து இஸ்திஞ்சா செய்வது கூடுமா கூடாதா? அடுத்த துஹூலு பி ஷையின் ஃபீஹி திக்ருல்லாஹி தஆலா இல் ஸலா, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு உள்ள விஷயங்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பைத்துல்லாஹ் போகலாமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எழுதுங்க. அடுத்து பாருங்கள், புதிய டாபிக்கு சுனனு அல் ஃபித்ரா, இயற்கையான ஒரு நடைமுறைகள் சுன்னா. இப்போ சில சுண்ணாக்கள் இருக்குது, சில அரசு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக மிஸ்வாக் செய்கிறது, அக்குள் உள்ள முடிகளை ரோமங்களை வந்து அகற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஹத்னா செய்வது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னது? சுனல் ஃபித்ரா, இயற்கையாகவே அல்லாஹ் நமக்கு வாங்கிட்டு போய் ஒரு வழிமுறைகள் சுண்ணாக்கள். சுன்னத் ஜம்முனா சுனன். சுனனுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது சுண்ணாக்கு. ஒன்று பாதைன்னு அர்த்தம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செஞ்ச வழிமுறைக்குன்னு அர்த்தம் இருக்குது. அதோடைய ப்ளூரல் தான், பன்மை தான் சுனன். ஃபித்ரா அப்படின்னு சொன்னால் இயற்கை. துசம் ஆயுதன் ஹிசால் ஃபித்ரா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, இயற்கையான குணங்கள் ஹிசால் என்ற அர்த்தம் இருக்குது. தாலிக்கில் என்ன ஃபாயிலஹா எத்தசிஃபு பில் ஃபித்ரதி, ஏன்னா இது செய்யக்கூடியவர் இருக்கிறானே அவன் ஃபித்ராவை கொண்டு அவன் என்ன செய்கிறான், வர்ணிக்கப்படுகிறான். அல்லத்தி ஃபத்தரல்லாஹ் அன்னாஸ ஃபத்தரல்லாஹு அன்னாஸ அலைஹா, அல்லாஹ் மனிதர்களை இந்த ஒரு இயற்கையான குணத்தோடு வச்சுருக்கான் இல்லையா. இஸ்திஹ்பாப் லஹும், அதை செய்வது விருப்பமானதாகவும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். லியகூனு அலா அஹ்சனி ஹைஅத்தின், அது அழகான முறையில் ஆகுவதற்காக, அக்மலி சூரத்தின், பரிபூர்ணமான ஒரு தோட்டத்தில் ஆகுவதற்காக. இப்போ முதலாவது என்ன சுனல் ஃபித்ரால அஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக் செய்கிறது. ஹுவ இஸ்திஅமாலு ஊதின் அவு நஹ்விஹி, ஒரு குச்சியோ அல்லது அதுக்கு பகரமாக உள்ள விஷயத்தை யூஸ் பண்ணுறது, ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஃபிர்ஷாத்து ஃபில் அஸ்னானி, உதாரணமாக அஸ்னான்னா பல்லுகளில் நம்ம ப்ரஷ் பயன்படுத்துகிறோம்ல, ஃபுர்ஷாத், அதே போல். லிசாலத்தி மா யு அல்லகு பிஹிமா மின் அத்இமத்தி ஒரு ரவாயிஹ்னா துர்நாற்றம், அத்இமான உணவு துர்நாற்றங்கள்லாம் அதில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குமா இல்லையா, அதை நீக்குவதற்காக, இசாலத்தினால நீக்கிறது, அதுக்காக என்ன செய்யணும், நம்ம மிஸ்வாக் செய்யணும். வசிவாக்கு மஸ்னூன் ஃபி ஜமீல் அவுகாத்தி, எல்லா நேரங்களையும் மிஸ்வாக் செய்கிறது இருக்கிறதே அது வந்து உகந்த விஷயம். இது வந்து நான் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். டாக்டர் நான் முஸ்லீம், அவர் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக மிஸ்வாக்குடைய பலன்கள் என்ன, முகமது நபி என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழகாக சொல்கிறார். பாருங்கள், நானும் முஸ்லீமுக்கு தெரிஞ்ச கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் வாயில் தான் இருக்குது. சில பேருக்கு வாயில் பயங்கரமாக துர்நாற்றம் இருக்கும், நமக்கு தெரியாது, அது பக்கத்தில் போனாலும் தெரியும். அப்போ அவங்க அப்பப்போ என்ன செஞ்சுக்கிறனோ, அவங்க வந்து குறைஞ்சது 2 தடவையாவது என்ன செய்யணும், பல்லு விளக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி காலை எந்திரிச்சோன்னு. அதே மாதிரி மிஸ்வாக் அதனால் தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களை பார்க்க போனால் மிஸ்வாக் செஞ்சு தான் போவாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சில கணவன்மார்கள் அதில் அக்கறை இல்லாமல் இருக்காங்க. மனைவிமார்கிட்ட போகும்போது வாடையோடு போகிறது, துர்நாற்றத்தோடு போகிறது, அதை அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதனாலேயே வந்து அந்த கணவன்மார்களோட மேலுள்ள பிரியங்கள் அன்புகள் குறையுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வெளியிருந்து வந்தாங்கன்னு சொன்னால் தன் மனைவிமார்கிட்ட போகும்போது குளிச்சுட்டு நீட்டாக என்ன செய்வாங்க, மிஸ்வாக் செஞ்சு தான் போவாங்க. இது ஒரு சுன்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மனைவிமார்கள் மட்டும் எப்போதும் அழகாக இருக்கணும், அவங்க மட்டும் அலங்கரித்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி கணவன்மார்களும் அப்படி இருக்கணுங்கிறது மார்க் நமக்கு வலியுறுத்துகிறது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்க, கடைசியாக விட்டோம். ஃபி ஜமீல் அவுகாத்தில் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் ரகப ஃபீஹி தர்கீபன் முத்லகன், பொதுவாக இதுக்கு ஆர்வத்தை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வலம் யுகைதுஹு பி வக்தின் தூன ஆஃபர், குறிப்பிட்டு அல்லது வேறு நேரங்கள் என்று சொல்லாமல் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிவாக்கு மத்ஹரத்துல் ஃபமி, வாயை சுத்தப்படுத்துகிறது, மரதாத்துல் ரப்பி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுத்தருகிறது. அதனால தான் வந்து எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக தொழுகையில் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் செஞ்சு தான் வைப்பாங்க. இது ஹனாபிலாக்களுடைய ஒரு பழக்கம். மற்ற இமாம்கள், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒழு செய்யும்போது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரே ஹதீஸ் தான், ஆனால் அந்த இமாம்கள் சட்டம் ஏற்றுபவர்கள் அது எப்படி விளங்குறாங்கன்றதை வச்சு தான், இஜ்திஹாதை வச்சு தான் அந்த சட்டங்கள் மாறுபடுகிறது. ஆனால் 2 பேருமே சிவாக் செய்யணுங்கிறாங்க. ஒழு செய்யும்போது செய்கிறதா அல்லது தொழுகும்போது செய்கிறதான்னு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒழு செய்யும்போது தான் அப்படிங்கிறாங்க. இப்போ எனது கருத்து தனியாக கேட்டிங்கன்னு சொன்னால் தொழுகும் போது நான் சொல்லுவேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு முன்பாக மிஸ்வாக் செஞ்சுருக்காங்க. ஹதீஸும் தெளிவாக வந்திருக்குது, சஹீஹான ஹதீஸ்கள். வலம்
அசிவாக்கு மத்ஹரத்துல் ஃபமி மரதாத்துல் ரப்பி ரவாஹு நசாயி ஒ சஹாஹுல் அல்பானி. இது நசையில் சுனன் நசையில் இருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்து. நாசருல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை அங்கீகாரமிக்க சையான ஹதீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, எனது உம்மத்திற்கு கஷ்டமாக ஆகிவிடுமோ என்ற ஒரு காரணம் இல்லாமல் இருந்திருந்தால் இல்லை அமர்த்துகும் பிசுவாக்கு இந்த குள்ள சொலாத்தின் ஒவ்வொரு தொழுகையிலையும் சிவாக்கு செய்ய சொல்லனை ஏவி இருப்பேங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சிலருக்கு விருப்பம்னு அர்த்தம். அதனால தான் தொழுகைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், மிஸ்வாக் செய்யணுங்கிறத இமாம்கள் வந்து உழுவுன்னு வழங்குறவங்க இருக்கிறாங்க, தொழுகைன்னு வழங்குறவங்க இருக்காங்க. ரவாஹ் முஸ்லீம், சை முஸ்லீமில் வருது. ஃபாயிதத்துன் இஸ்ராஇய்யா, ஒரு அடிஷ்னலான ஒரு புரோஜனம் பாருங்கள். அக்கது சிவாக்கு இந்தல் உதவி உழு செய்யும் போது சிவாக்கு இருக்கிறது, அதை நம்ம வந்து செய்வது சுன்னா முஅக்கதா. ஒல் இன்திபாஹு மினன் நௌமி, தூங்கி எந்திரிக்கும் போது செய்கிறது. தகீர் ராயிஹத்தல் ஃபம், சாப்பிட்றோம் வாய் வாடையை வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம செய்யலாம். ஒரு கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி, ஒரு ஸலா தொழுகைக்கு முன்னாடி, ஒரு கதா இந்த துஹூலுல் மஸ்ஜித் ஒரு மன்சர், வீட்டுக்கு போகும்போது சரி பள்ளிக்கு போகும்போது சரி. ஹலக்குல் ஆயிலா, அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்ன, ஹலக்குல் ஆயிலா அக்குல் முடிகளை அகற்றுவது. அமீன் ஷாரியா நாபித் ஹவுலல் ஃபர்ஜ், மர்மஸ்தானத்தை சுற்றி வளர்ந்திருக்கக்கூடிய அந்த முடிகளை நீக்குவது. ஒஃபி இசாலத்திகி, அது நீக்குவதற்கிறது ஜமாலுன்னது அழகும் வா நவாவது சுத்தம். சில பேர் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க, அதன் காரணமாக உடம்புல வந்து பதுபு ராய்ஹ கரீஹா வெளியே வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அக்கில். அதே போல் வந்து மர்மஸ்தானம் மேலே உள்ளதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இயற்கையாகவே நீக்கிடணும். பின்னாடி நபிமொழிகள் வருகிறது, 40 நாளுக்கு குறைவில்லாமல் இருக்குன்னு சொல்லி சொல்லாசன்னு சொல்கிறாங்க. ஒய்ம்கி நிசாலத்து பிகைரில் ஹலக், அதை வந்து ஹலக் பண்ணி வலித்து சிரைத்து தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில முசீலாத்துலாம் வந்து இருக்குது, முசன்னா, சில வந்து ஆர்டிஃபிஷியலாகவே சில முசீலாத்துகள், சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. அது தடவணும்னா அது அப்படியே வந்துடுது. அப்படி சில லோஷன்ஸ் வந்து இருக்குது, பார்த்துக்கணும். நம்ம உடம்புக்கும் சரி, அதே போல் நம்ம என்ன சொல்கிறது, சிஹத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் அது இருக்கணும். நம்மளுடைய உடலுக்கும் சரி, அடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, அது வந்து பிரச்சனை தரக்கூடியதாக இருந்துடக்கூடாது. யுக்ரஹு தருக்கு ஷேரல் ஆனத்தி, ஆனத்தினாலும் அக்குல் முடிகள், அதை விட்டு விடுவதற்கிறதே மக்ரூ, வெறுக்கத்தக்க விஷயம். கதா தருக்கு நத்ஃபில் இபுத்தி, இபுத்துன்னு சொன்னால் கம்காடு, அந்த கைக்கு கீழே உள்ள பகுதி, அதில் உள்ள அந்த முடியை பிடுங்குவது விடுவதும் தவறு. அப்போ வாலிபா வயதில் ஆரம்ப கட்ட காலங்களில் பருவ வயசில் பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக சிம்பிளாக தான் முடி இருக்கும், அது கையில் பிடிச்சி எடுத்தால் வந்துடும், அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து ரேசர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கெட்டியாயிடும், வழி இல்லை, ரேசர் போட்டால் தான் எடுப்பான். அதனால் ஆரம்ப கட்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படி முயற்சி செஞ்சிடக்கூடாது, ரத்த கத்தை வந்துடும் போது. இது வந்து வாலிப வயசில் ஆரம்ப கட்ட சூழ்நிலையில் எடுக்கலான்னு இருக்குது. அது நம்ம கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் விட்டுலாம், ஏன்னா பிடிக்கிட்ட அடுத்து வளராதுன்ற ஒரு நோக்கில் அவங்க சொல்கிறாங்க. வகசு ஷாரிபி, அதே போல் வந்து மீசையை வந்து வெட்டுவது, மலிக்கக்கூடாது, வெட்டணும். நபி அவங்க சொல்கிறாங்க, கஸ்வ ஷவாரிப வாஃபு லொஹா, அப்படி மீசையை நறுக்குங்கள், தாடியை விட்டு விடுங்கள்ன்றாங்க. ஒரு தக்லீமு அல்ல வாஃபிரி, நகத்தை என்ன செய்யணும், வெட்டணும். தக்லீம் கல்லாம் தக்லீம், தக்லீம்னா வெட்டுறது. அக்ஸரமின் 40 நியமா, 40 நாளுக்கு மேல் போயிடக்கூடாது. அப்படி நகரம் போயிடுச்சுன்னா என்ன, மக்ரூஹு. ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ஹதீஸ் வருது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்கித்தலனா, நபி அவர்கள் எங்களுக்கு நேரத்தை வகுத்து கொடுத்திருந்தார்கள். ஃபி கஸ் ஷாரிபி, மீசையை வெட்டுறதுக்கும் சரி, தக்லீமுல் அதாஃபி, நகத்தை வெட்டுறதுக்கும் சரி, ஒனத்ஃபுல் இபுத்தி, கம்காட்டர்களுடைய முடியை பிடுங்குவதற்கும் சரி, ஹலக்குல் ஆனத்தி, மர்மஸ்தானத்துக்கு மேலுள்ள அந்த முடியை மலிப்பதற்கும் சரி நேரத்தை எங்களுக்கு வகுத்து கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் துத்துரக்க அக்ஸரமின் 40, 40 நாளுக்கு அதிகமாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவாஹ் முஸ்லீம் இந்த வாய்த்து வருது. அடுத்து பாருங்கள், மூணாவது கஸ்ஸு ஷாரிபு எஹ்ஃபாஹு, மீசையை குறைப்பது, இன்னும் அது என்ன செய்கிறது, தஹ்ஃபீ செய்கிறது. அது நல்ல முறையில் அதை குறைத்து கொள்வது, 0ல் போட்டுக்கிறது. வஹுவல் முபாலகத்து ஃபி கஸ்ஸி, கஸ்ஸனை வெட்டுறதுல ரொம்ப அதிகப்படுத்துறது, அதை வந்து என்ன செய்கிறது, மிகைப்படுத்துறது. லிமா ஃபி தாலிக்க மின் தஜம்மலி, அப்படி பண்ணும்போது அது ஒரு அழகாக தெரியும். ஒன் நதாஃபத்து, சுத்தமாக இருக்கும். முஹாலஃபத்துல் குஃபாரி, காஃபிர்களுக்கு அது மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 4வது ஏஃபா லஹியத்தி, தாடியை விட்டு விடுவது. ஆஃபா எஃபி, ஏஃபான்னு சொன்னால் வளர்க்குறது, விட்டுறதுன்னு அர்த்தம். மக்கள் வரத்தில் அஹாதிஸ் ஸஹீஹா ஃபி உஜூபி ஏஃபா லஹியா, தாடியை வளர்ப்பது அவசியம் என்பதிலே அங்கீகாரமிக்க பல நபிகள் வந்திருக்கிறது. ஒ தர்க்குஹா இக்ராமுஹா,
அதை அப்படியே விட்டுறது இன்னும் அதை கண்ணியப்படுத்துவது. சும்மா அப்படி தாடியோ முடியோ வளர்க்குறதுன்னு விஷயம் இல்லை. அதுக்கு என்ன போடணும், அதை சுத்தமாகிக்கணும், அப்பப்போ செய்வணும். லெமா ஃபி பக்கா இல் லஹியத்தி மினல் ஜமாரி வ மதுஹர் ருஜுவத்தி, அது அப்படி இருக்கிறனால அழகாகவும் ஆண்மைக்கு அது ஒரு வெளிப்பாடாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ஹம்சும் மினல் ஃபித்ரத்தி அப்படிங்கிறாங்க. 5 விஷயம் இருக்கிறது, அது இயற்கைக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கிறாங்க. அல் ஹிதானு வல் இஸ்திஹ்தாது, ஹிதான் சொன்னால் ஹத்தனா செய்கிறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவருடைய மர்மஸ்தானத்து மேலுள்ள ஒரு சில பகுதியை நீக்குவது, அதான் ஹிதான்னு சொல்லுவாங்க. கத்தனா செய்கிறது தமிழில் கூட சொல்லுவாங்க. இஸ்திஹ்தாதுன்னு சொன்னால் அந்த கம்காட்டில் உள்ள முடியையும் சரி மர்மஸ்தானத்து மேலுள்ள முடிகளையும் அது களைவது. ஒன் நத்ஃபுல் இபுத், மேலுள்ள பகுதியில் உள்ள ரோமங்களை களைவது. ஒத்தக்கலீமுல் அவாஃபிர், அதே போல் நகங்களை வெட்டுவது. ஒக்கசு ஷாரிபி, மீசையை குறைப்பது. முத்தஃபிக் அலை, எங்கெல்லாம் முத்தஃபிக் அலைன்னு வருது என்ன அர்த்தம்? முத்தஃபிக் அலை என்ன? சஹீஹ் புகாரி முஸ்லீம் வந்துருக்குதுன்னு அர்த்தம், சையான ஹதீஸ்னு அர்த்தம். 2 ஷேഖுலும் இத்திஃபாக்கான ஹதீஸ்கள், அதாவது ஒன்றுபட்டு சொன்ன ஹதீஸ்கள்னு அர்த்தம். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم, நபி அவங்க சொன்னதாக ஆயிஷா சொல்கிறாங்க. அஷரு மினல் ஃபித்ரத்தி, 10 விஷயம் இருக்குது, அது இயற்கையை சார்ந்தது. கசு ஷாரிபி, மீசை வெட்டுறது. ஒய்ஃபா லஹதி, தாலியை விட்டு விடுவது. ஒஸ்வாக், மிஸ்வாக் செய்கிறது. இஸ்தின்ஷா கல்மா, தண்ணீரை மூக்குக்கு செலுத்துறது, மூக்கு சிந்துறது ஒழு செய்யும்போது. கசுல் அதாஃபிரி, நகத்தை வெட்டுறது. கசுருல் பராஜிம், இதான் பர்ஜம், இந்த விரலுக்கு மேலே உள்ள அந்த மடிப்பு இருக்கா இல்லையா, இதான் வந்து பர்ஜம். இதை வந்து என்ன செய்யணும், இப்படி கழுவணும் நல்லா, புரியுதுங்களா? நிறைய பேர் இப்படி கழுவுறதே இல்லை, சும்மா தண்ணி இப்படி ஊற்றிடுறாங்க, அப்படி கிடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், இந்த பராஜிம்கள். ஏன்னா இன்றைக்கி டாக்டருங்க சொல்கிறாங்க நிறைய நோய் வந்து நம்ம கால்கள்லேயும் கைகள்லேயும் பார்த்திங்கன்னா அது மேலில் முடிச்சிருக்குல்ல, அதில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை வந்து நம்ம 5 நேரம் கழுவுறதுனால சுத்தமாகுது. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அந்த நோய் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் பண்ணணும். வகசுல் பராஜிமின் ஒனத்ஃபுல் இபுத்தி, கம்காட்டில் உள்ள முடியை அகற்று. நத்தஃப்னா பிடுங்கிறது. வஹல்கு அல் ஆனதி, மர்மசானத்து மேலுள்ள அந்த முடியை மலிப்பது. இன்திகாசுல்மா, தண்ணீரை பயன்படுத்துவது. யானி அல் இஸ்தின்ஜா, இஸ்தின்ஜா செய்கிறது. அந்த காலத்தில் வந்து டேலா பிடிச்சாங்க, இஸ்திஞ்சுமார் பண்ணுவாங்க. டேலான்னு சொன்னால் அந்த செங்கக்கல் இருக்குல்லையே, அதில் வந்து தண்ணிக்கு பதில் அதை யூஸ் பண்ணிவிட்டு தொடச்சி போட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வெறும் தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த செலசல் போல்னு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். குறிப்பிட்ட கேஸ்க்கு ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய சிறுநீரகம் பலகீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு கழுவுனா போதாது. அப்போ வந்து இப்போ ஏதாவது டிஷ்யூ பேப்பர் இருந்துருச்சு, அது லைட்டாக நம்ம வச்சுட்டு எடுத்துகிட்டோம்னா ஒரிஜினல் அதுக்கு பிறகு கழுவிக்கலாம். இப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. காலை மிஸ்அப் இப்னு ஷைபா அஹது ருவாத்துல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், அவங்க சொல்கிறாங்க, முஸஅப் இப்னு ஷைபாங்கிறவங்க, நசீத்துல் ஆஷிரத்தை, நான் 10வது விஷயத்தை மறந்துட்டேன், இல்லா அந்த தக்கூனல் மதுமதா தான் வாய் கூப்பிடிக்கிறதுங்கிறாங்க. ரவா முஸ்லிம் இந்த ரிவாயத் வருது. தக்லீமுல் அதாஃபிர், நகங்களை வெட்டுவது. வஹுவ கஸ்வஹா பி ஹதீஸின் லா துத்ரகு ஹத்தா தத்தூல், அஃப்வான் மன்னிக்கவும், வஹுவ கஸ்வஹா பி ஹைத்து லா துத்ரகு ஹத்தா தத்தூல, அதாவது நீளமாக வளர்ந்து அதை வெட்டுறது, அது தப்பு. எனவே என்ன செய்யணும், வெட்டணும். வஹுவ கஸ்வஹா, அது வெட்டுவது. பி ஹைத்து லா துத்ரகு, விடக்கூடாது. ஹத்தா தத்தூல், நீளமாக என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது ஆகிறது. ஒ தக்லீமு யுஜம்மிலுஹா, அதை வெட்டுவது தான் அழகானது. ஒ யுசீலு அவுசாஹல் முத்தராக்கமாக தஹ்தஹா, அது நகத்துக்கு கீழ் உள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்க வேணும். அசார யுசூல் இசால் நீக்கிறது. வசஹு ஜம்மு அவுசாஹ், அவுசாஹ்னு அழுக்கு. முத்தராக்கிமான தராக்கும், இணைந்து இருக்கிறதுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். தஹ்தஹான்னு சொன்னால் அது அதற்கு கீழே, நகத்துக்கு கீழே. 6வது பாருங்கள், நத்ஃபுல் இபுத், இபுத்துன்னு சொன்னால் கம்காடு உள்ள அந்த முடியை பிடுங்குவது. நத்தஃபன் துஃபனை பிடுங்குவது. இப்போ சொன்ன இசாரத் ஹாத ஷார் பின் நத்ஃபி அவில் ஹலக்கி, ஒன்று பிடுங்குவதனாலேயோ அல்லது மலிப்பதனாலேயோ அந்த முடிகளை அகற்றுவது சுன்னத்து. அவ் கைரிகமாக அல்லது வேறு ஏதாவது ஒரு லோஷன் போட்டு பண்ணுறதுனால. லிமாஃபி இசாரத்தி மின் நதாஃபத்தி, அப்படி அகற்றுறதுனால சுத்தம் இருக்குது. வக்கத்த ரவாயஹ் அல் கரீஹா, மோசமான வாடைகள் அது வந்து அகற்றப்படும். அல்லத்தி தத்தஜம்ம உஜூதி ஹாத ஷார், இந்த முடிகள் இருப்பதனால அது எல்லா வாடைகளும் நஜீஸும் சேர்ந்துருது அதில். 7வது பாருங்கள், கசுலுல் பராஜிம், பராஜிம்களை கழுவுதல். அதான் சொன்னாங்க. வஹிய அல் உக்கத், அது என்னென்னா முடிச்சு. அல்லத்தி ஃபி துஹூரில் அசாபியா, விரலுக்கு முதுகில் இருக்கக்கூடியது. எஜ்டம ஃபீஹர் வசஃப், அதுலேயும் என்ன அழுக்குகள் போய் சேர்ந்துக்குது அப்படிங்கிறாங்க. 8வது பாருங்கள், அல் ஹிதானு, ஹிதான் சொன்னால் ஹத்தனா செய்கிறது. வஹுவ தஹாரத்துன் ஒ நதாஃபா, இது வந்து சுத்தமாகவும் இன்னும் பரிசுத்தமாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு முறை இது. ஏன்னா அதில் போய் சிறுநீர் போய் உட்காந்துக்கிறோம். எனவே அதை காஃபிர்களே நீங்கள் பாருங்கள், நான் முஸ்லீம்களே
விருட்ச சேதனம் செஞ்சுக்கிறாங்க, கத்தனை செஞ்சுக்கிறாங்க. வலஹு ஃபதாயில் கதீரா, பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. வஹுவ வாஜிபுன் ஃபி ஹக்கி ஸக்கரி, ஆணுடைய விஷயத்தில் அது கண்டிப்பாக வாஜிப் சன்னியாகணும். மக்ரமத்துன் ஃபி ஹக்கில் உன்சா, பெண் செஞ்சுக்கிட்டால் அது வந்து கண்ணியமானது. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஹிதான் ஃபிரௌனின்னு செய்வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பெண்கள் குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சில சூடான், காங்கோ போன்ற நாடுகள்லாம் இருக்குது. நாங்கள் பணியும் புரிஞ்சிருக்கிறேன். அங்கே உள்ள ஆண்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் மீது ஒரு கொடுமை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெண்கள் ஹராமான உள்ள பெறக்கூடாதுன்றக்காண்டி சிறுநீர் பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதி பகுதி தச்சிருவாங்க. அது வந்து நிக்காகில் கணவர் வந்து முதல்வர்களை என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் வச்சுருக்கிறாங்க. அதனால் சில பெண்கள் இறந்துருக்கிறாங்கலாம் வருது. அது பேர் வந்து ஹித்தானுல் ஃபிரௌனிம்பாங்க. இது வந்து மார்க்கத்தில் அது அனுமதி இல்லை, தப்பு அது. ஆக அந்த பெண்ணுடைய உறுப்புக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சதை போல் இருக்கும், அதை எடுத்து விடுவது அது வந்து ஷஹ்வத்துக்கும் இச்சைக்கு தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால அதை களைஞ்சிட்டால் பெண்கள் வந்து அவருடைய இச்சைகளை குறைந்தவர்களாக அல்லாஹ் ரசூல் கட்டுப்படவர்களாக மாறுவாங்க, விபச்சாரத்தில் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தவறான இதுக்கு போக மாட்டாங்கன்றது அந்த காலத்தில் அது பண்ணாங்க. அது வந்து பெண்கள் விஷயத்தில் வாஜிப் இல்லை, ஆனால் ஆண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக செஞ்சாகணும். ஏன்னா ஆண்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த உறுப்புக்கு மேலே உள்ள அந்த பகுதியில் சிறுநீர்கள் அதிகமாக சேர்ந்து சில சமயம் நஜிசில் வந்துடும், அதனால் பல நோய்கள் வருது அப்படிங்கிறாங்க. வயுதாஃபு இலா ஹாதிஹி அல் ஹிசால் இஸ்தின்ஷாக்குல் மா வல் மதுமதா வல் இஸ்தின்ஜா, இந்த ஒரு விதங்களில் இதையும் ஆட் பண்ணணும். என்னது, வாய் குப்பிளிக்கிறது, அதே போல் நாசிக்கு தண்ணி செலுத்துறது, இஸ்தின்ஜா சுத்தம் பண்ணிக்கிறது, டைரக்டு யூரின் போகும்போது, இதெல்லாமே வந்து அந்த ஹித்தானில் வந்துடும் அப்படிங்கிறாங்க, இயற்கையாக உள்ள விஷயங்கள். அடுத்து பாருங்கள், ஒழுவுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அல் ஒது லொகத்தன், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நம்ம படிக்கக்கூடிய எல்லா சட்டங்கள்லையுமே இந்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம். லொகால என்ன, ஷரஅன் என்ன, அதாவது அகராதியில் டிக்ஷனரியில் அதுக்கு என்ன பேர், அது மாதிரி ஷரியத்தில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டையுமே நம்ம என்ன செய்வோம், நம்ம சேர்த்து பார்ப்போம். அல் உது முஷ்தக்குன் மினல் வதாஅதி, வதான்னு சொன்னால் அழகு, இன்னும் சுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. முஷ்தக்குன்னா எடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரூட் வெர்பு என்ன அப்படின்னா, மஸ்தர் என்ன. ஷரஅன், ஷரியத்தில் என்ன அப்படின்னா, இஸ்திஅமாலுல் மாஇ ஃபில் ஆதாயில் அர்பஅதி, 4 உறுப்புகளிலே தண்ணீரை பயன்படுத்துவது. வஹிய அல் வஜ்ஹு வல் யதானி வர் ரஅஸு வர் ரிஜ்லானி, காலு, முகம், 2 கைகள், தலை, கால், இதில் தண்ணியை செலுத்துவது. அலா சிஃபத்தன் மக்சூசத்தன் ஃபிஷரா, ஷரியத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விதத்தில் செய்கிறது. அலா வஜ்ஹி அத்தஅபுதுல்லாஹ் தஆலா, அது செய்கிறதுனால அல்லாஹ்வை வணங்குவதற்காக நான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் செய்கிறது தான் ஷரஅன். இந்த தயாரிஃபை நீங்கள் மனனம் செஞ்சுக்கிறோம். மாஹுவா லொகத்தன் மாஹுவா ஷரஅன், நான் பரீட்சையில் கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹுக்முஹு, இவர் சட்டம் என்ன, உதவுடைய சட்டம் என்ன அப்படின்னா, வாஜிபுன் அலல் முஹ்திஸி, முஹ்திஸ் தொடக்கு உடையவருக்கு வாஜிப். தொடக்குன்னு என்ன, காற்று பிரிஞ்சிருச்சு அவருக்கு, அப்போ கண்டிப்பாக உழு செய்யணும். இதா அராத சொலாத்தை, இப்போ ஒருத்தர் காற்று பிரிஞ்சு ஒருத்தர் தொழுகை நாடுறாரு, அப்போ என்ன செய்யணும், அவர் உழு செஞ்சு தொழுகணும். ஒமா ஃபி ஹுக்குமியா, அல்லது தூங்கிட்டார் ஒருத்தர், அப்பயும் என்ன செய்யணும், ஒமா ஃபி ஹுக்குமிஹா, அந்த ஒரு ஹுக்குமில் இருக்குது. உதாரணமாக தவாஃபி ஒரு மஸ்ல் முசாஃபி, என்ன ஹுக்குமு, தொழுகை, இன்னும் தொழுகையோட ஹுக்கும்னா தவாஃப் செய்கிறதுக்கு, அதே மாதிரி மஸ்ல் குரான் தொடுறதுக்குரிய விஷயங்களையும் ஒழு செஞ்சுக்கிறணும். காலத்தான் நல்லா சொல்கிறோம், யா எழுதி நாமளும் ஈமான் கொண்டவர்களே, இதா கும்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகை நினைத்தால், ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், வைத்தியக்கும் கைகளை கழுவிக்கும், இல்லை மராஃபிகி முட்டி வரை, வம்சஹு பிரோசிக்கும் தலைகளை மசாஜ் செய்து கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும் கால்களை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் கஅபைனிக்கு காபு வரைக்கும். காபுன்னு என்ன சொல்கிறது தமிழில், காலில் வந்து உப்பிய பகுதி இருக்கா இல்லையா, கரண்டைங்கால், மன்னிக்கும், கரண்டைங்கால் வரை. சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம். இஷ்தாரத்துல் ஸஹத்தில் உழு செய்வதற்கு, உழு செய்வது செஹத்தாகுவதற்கு ஷர்த் இருக்கிறது. இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் உது கூடும் அப்படின்னு சொல்லி. முதலாவது கண்டிஷன் அல் இஸ்லாம், இஸ்லாம் முஸ்லீமாக இருக்கணும். ரெண்டாவது அக்லு, பைத்தியம் இல்லாமல் புத்தி தெரிந்த ஒரு மனிதராக இருக்கணும், புத்தியுடையவராக இருக்கணும். மூணாவது தமீஸ், ஒரு பக்குவம் இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும், எது சரிய தப்புன்னு பிரிக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், தமீஸ் இருக்கணும். ஃபலா யஸிஹு மினல் காஃபிர், எனவே காஃபிராக இருந்தால் அவர் ஒழுகக்கூடாது. வலல் மஜ்னூனி, பைத்தியத்துக்கு ஒழுகக்கூடாது. வலா யக்கூனு முஅத்தபரன் மின ஸகீர் அல்லது தூன சின் தமீஸ், தமீஸ் வயசுக்கு கீழே உள்ள சிறு பிள்ளைகள் இருக்காங்களே அவங்களுக்கும் அது வந்து ஒழுகக்கூடாது. அப்போ செஞ்சுட்டா என்ன தப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து உதாரணமாக காற்று பிரிஞ்சிடுச்சுன்னா அவசியம் கிடையாது, அவங்களுக்கு ஒழுவேன்றது என்ன கிடையாது மதம்.
கடமை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அராபி அந்நியா நீயத்து இந்த ஹதீஸ் இன்னமல் அமல் பின் நீயாத், செயல்கள் எல்லாமே எண்ணத்தை பொறுத்தது என்று வரக்கூடிய சைமுஸ்லிம் இருக்கக்கூடிய ரிவாயத் அடிப்படையில் உள்ள நீயா. வலா இஷ்ரா தலஃபது பிஹா, நீயத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்பொழுது ஒழு செய்ய போகின்றேன் அப்படிலாம் சொன்ன அவசியம் இல்லை வாயில். அதேமாதிரி சுபூத்தி நபி சால்சன் நபி அவர்கள் ஊடாக எந்த ஹதீஸும் சரியாக வரலை. சில பேர் சொல்லுவாங்க முசல்லி ரக்காத்தைனி முத்தஜன் கபிலத்தி ஹல்ஃபல் இமாமி அப்படின்னு தக்பீர் இருப்பாங்க ஷாஃபியாக்கள். அப்படிலாம் கிடையாது. வாயில் சொன்ன அவசியம் கிடையாது. நீயத்துனாவே உள்ளத்தில் எண்ணம் கொள்வது, இன்டென்ஷன் தான். இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன்னு தெளிவாக இருக்கிறது, அதுக்கு தான் நீயத்து. அல் மா ஓ தொஹூரு, அஞ்சாவது பாருங்கள், பரிசுத்தமான தண்ணி இருக்கணும். அம்மல் மா ஓ அந்நஜிசு, நஜிசான தண்ணி இருக்குது, அது கூடாது. ஃபலா எஸ்ஹல் உது பிஹி, ஒழு செய்யக்கூடாது. ஆறாவது பாருங்கள், இசாலத்து மா எம்னா உசூல் மா இல் பிஷரத்தி, தோலின் பக்கம் தண்ணீர் சேருவதற்கு எதெல்லாம் தடுக்குமோ அதுவும் கூடாது. நைட் பாலிஷ் போட்டிருக்காங்க அல்லது பெயிண்ட் பட்டுருச்சு அப்படின்னு செய்ய முடியாது. எண்ணெய் அதனூடாக ஒழு செஞ்சாலும் அது பிஷரத்துக்கு போகாதுன்னா அந்த தோலுக்கு அது கூடாது. மின் ஷமஇன், உதாரணமாக ஷம மாதிரி என்ன சொல்கிறது, மெழுகு மாதிரி, அவு அஜீன் மாவு மாதிரி, நகவு இது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தண்ணீரை தோலோடு போய் சேர்க்காதோ அதெல்லாம் கூடாது. ஃபாயிதத்து நிஸ்ரா, ஒரு அடிஷனலான ஒரு பிரயோஜனம் பாருங்கள். ஹல் அஸ்ஸிபகாத்து வல் கிரீமாத்து அவில் மசாஹிக், இப்போ சில கலர் இருக்குது பூசுறது, அதே மாதிரி க்ரீம் இருக்குது, சில மசாஹிக் பவுடர் இருக்குது. தம்னா உசூல் மா இல்லை ஷேர், முடியின் பக்கம் தண்ணி போய் சேருவது தடுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. காலிபு ஹாதி லஷ்யா லாயக்கூன் லஹா ஜுர்முன், இவைகள் அதிகமானதுக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. ஃபலாத்து அசிர் அல செஹத்தில் உது, இது ஒழு செஹத் ஆகுமாங்கிற விஷயம் எந்த அசிரும் செய்யாது. அவில் குசல் தப்பு கிடையாது. அம்மா கான மின்ஹா லஹு ஜுர்முன் எம்னா நுசூல் மா இல் ஜசதி, ஜசதின் பக்கம் உடலின் பக்கம் தண்ணீர் செருக்கு தடுக்கும்ன்றது ஒன்றுமே இல்லை இதில். ஃபலாபுத்த மின் அக்குதி மீன், ஆனால் இதை பார்த்துக்கிறணும். சில பவுடர் இருக்குது தண்ணி துறந்து போயிடும், சிலது போகாது. ஃபலாபுத்த மின் அக்குதி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். மின் நிசாரத்தி கபல் உது, ஒரு சிலருக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறணும். அதில் சொல்லி கலவருக்கு முன்னாடி ஒயில்லா பத்தலை உது, அப்படி போகலைன்னு சொன்னால், அது தடுக்குதுன்னு சொன்னால் அப்போ உது செய்ய முடியாது, குளிக்கவும் முடியாதுன்னு பார்த்துக்கிறணும். ஜனாபத் குளிக்கிறாங்க அப்பையும் நம்ம பார்த்துக்கிறோம் அது மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், திருமணங்கள்லாம் மணப்பெண்ணுக்கும் மணாளுக்கும் என்ன செய்கிறாங்க, இது போட்டு விட்றாங்க நெயில் பாலிஷ். அப்போ எப்படி அவங்களோட ஜனாபத் கூடும், குளிப்பு அப்படிங்கிறது அவங்க தெரியணும். ஜனாபத் குளியல் கூட்டினா தான் என்ன செய்ய முடியும், தொழுகை கூடும். தொழுகை கூட்டினது இஸ்லாத்தில் எல்லா விஷயங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப முக்கியமான விஷயம், சமூகம் இன்னைக்கு அக்கறை இல்லாமல் இருக்குது இந்த விஷயத்தில். ஃபாயிதத்து நிஸ்ரா ஐயா, ஒரு அடிஷனலான ஒரு ஃபாயிதா. தன்ஷீஃப் ஆபா பாதல் உது, ஒழு செஞ்சுட்டு உடல் உறுப்புகளை நஷ்ஃப் பண்ணுறது, துடைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஜாயிஸ். அதனால தான் மின்ஷஃபான்னு சொல்லுவாங்க துண்டுக்கு, மின்ஷஃபத்தன் இஸ்முல் ஆலத்தில் ஜாயிஸ். ஃபல் அசுருல் இபாஹா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கூடும். சில பேர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக சூஃபியாக்கள் சில பேர் இருக்காங்க, ஒழு செஞ்சு தண்ணி சொட்ட துடைக்காமல் தொழுகிறது. அதுக்கு ஒரு சில நபிமொழியில் இருக்குது, ஒழு செஞ்ச உடனே தொழுணும்னு சில ரிவாயத்து இருக்குது. ஆனால் அது அப்படியே துடைக்கக்கூடாதுன்னா தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நபி அவங்களுக்கு சில மின்ஷஃப் இருந்திருக்குது. சில உம்மஹாத்துல் முஃமினீன்கள் நபி ஒழு செஞ்ச பிறகு துண்டை கொடுத்துருக்காங்க துடைக்கிறதுக்கு. வலைச ஃபி ஷரஇ மா யம்னா மின்ஹு, ஷரியத்தில் தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதில் எஜிபு இசாரத்து மா யம்னா உசூலுல் மாஇ லி மவாதில் உது, ஒழு செய்யக்கூடிய இடங்களில் தண்ணீர் போய் சேரும் இடங்கள் தடுக்கக்கூடியது இருந்துச்சுன்னா அதை நீக்கணும். கத் துஹானி, உதாரணமாக பெயிண்ட் மாதிரி, எண்ணெய் மாதிரி, ஒத்தலா அல் அவாஃபிரி, அதாவது நெயில் பாலிஷ் மாதிரி உள்ள விஷயங்கள். ஃபைன் தூத் சும்மா ஃபைன் தவல்லா சும்மா சொல்லா அல ஹாதில் ஹால், ஒருத்தர் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டா இருந்த நிலைமையிலேனா வஜப யாதத்தில் ஒது, திரும்பி ஒழு செய்யணும், திரும்பி தொழுகணும். பாத இசாரத்தில் மானே, அந்த தடையை எடுத்த பிறகு சும்மா யாதத்து மா சொல்லா, பிறகு என்ன தொழுதாரோ திருப்பி தொழுகணும் அப்படின்னு சொல்லி மாதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒமன் ரக்கபத்தல் அதுஃபாரன் சுனாயா, சில பேர் ஆர்டிஃபிஷியல் நெயில் வைக்கிறாங்க. சில பேருக்கு வளராதுன்றால் என்ன செய்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் செயற்கையான நகங்களை வைக்கிறாங்க. எஜிபு அலேஹா அண்ட் தன்சியா ஹாதில் அவாஃபின் தல் உது, எவ்வளோ செய்யும்போது கலட்டிருக்குங்கிறாங்க, யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதாவது ஃபிக்கு சட்டங்கள்லாம் இதெல்லாம் செய்யலான்னு எடுத்துக்கூடாது, நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. பாசிட்டிவ், இப்போ ஒரு சட்டம் இப்படி வருது, இப்போ என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எடுத்துடணும். என்னஹா மானியத்தின் உசூலில் மாயி, அது தண்ணீர் போவது தடை செய்கிறது. இலல் உதுவி, உறுப்பின் பக்கம். ஒமன் தொலா அன் அரா அதாஃபிரிஹா, யாராவது தன்னுடைய வஃபர், ஜம்மு தான் அதாஃபிர், அவருடைய ப்ளூரல் தான் அதாஃபிர். இந்த என்ன சொல்கிறது, நெகம்,
நகத்தின் மீது உள்ள அந்த தொலா நெயில் பாலிஸ் இருக்கிறது, அது யார் வைப்பாங்களோ, உதாரணமாக மனாக்கீர்னு நெயில் பாலிஸ் அரபியில், லா புத்த மின் நிசாரத்தில் மனாக்கீர் நெயில் பாலிஸை அகற்றணும் கபல் உது செய்யறதுக்கு முன்னாடி. ஏன்னாக மானியத்தில் தடுக்கிறது நுசூலில்மா தண்ணி போடுறதுக்கு இது உது அந்த உறுப்பின் பக்கம். அதே மாதிரி பாருங்கள், சில பேர் வந்து மஸ்கரா போடுவாங்க. ஹுக்குமுல் உதூய் மன் தபா ருமூஷன் சினாயத்தான ஆர்டிஃபிஷியலான செயற்கையான சில ருமூஷியல் போடுவாங்க. ருமூஷன் சொன்னால் மஸ்கரா போடுறது ஒன்று இருக்குது, அந்த கண் இமைக்கு மேலே உள்ள முடியை சில பேர் ஆர்டிஃபிஷியல் வச்சுக்கிறாங்க, அது பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பாருங்கள். ஆண்களை ஏமாத்துறதுக்கு நல்லா தான் மன்னிக்கணும். இது வந்து ஹதீஸில் வந்து சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த புருவத்தை வந்து என்ன செய்வாங்க மடிக்கிறது, அது வந்து ரொம்பவும் எளிதாக வைக்கிறது, அது வந்து தப்பு. அதை பிடுங்கிறது பியூட்டி பார்லர் போய் ரசூல் சாஸ்திரம் சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்கள சபிக்கிறான்னே வருது, அதனால் தப்பு. அதே மாதிரி என்ன செய்கிறது, டேட்டோ போட்டுக்கிறது, இது மாதிரி விஷயம். இன்றைக்கி அல்லாஹ் ரசூலும் சொல்கிறத மார்க்கத்தை மனுஷன் கேட்காம போனதுனால மன இச்சைகளில் அவன் வந்து லயிச்சு அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி கண்ணில் பார்க்குறது நல்லா தெரியுது. நல்லா தான் நமக்கு வந்து இஸ்லாத்தை கொடுத்துருக்குறான். நம்ம அல்லாஹ்க்கு அதிகமாக லாக்கு சுக்ரியா செய்ய நம்ம நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வக்ஃபுரஹா தம்னா உசூலை இந்த மோதே அதிகமான இந்த ஒழு செய்யக்கூடிய இடங்களில் போய் தண்ணியை சேர்க்கறது இல்லை. மினல் வஜ்ஹு மூஞ்சியில் பித்தாலி ஃபலா யஸ்ஹல் உது உழு கூடாது. வஹிய மௌஜூதா அந்த ருமூஷ் இருக்கும்போது கூடாது, கழட்டு தான் செய்யணும். ம தரூரத்தி அத்தன்பீஹி அலா அன்னஹு லா யஜூஸு வதுஹா அஸ்லான். எனவே இது புரிஞ்சுக்கணும், அது வைக்கிறதே கூடாது. வச்சா தானே இது பிரச்சனை, வைக்கவே கூடாது. இப்போ வச்சுட்டா இப்போ என்னென்னா அது பிடிங்கிறணும். அடுத்து மன்சரா அஷாரன், சில பேர் சொட்டையாக இருக்குது தர அப்போ என்ன செய்கிறது, செயற்கையான முடியை வைக்கிறது. இன்றைக்கி நிறையா வருது செயற்கை முடி அது இதுன்னு சொல்லி. அப்போ நம்ம உணவு பழக்கங்களை சரி செய்யணும் கொள்ளணும். சில பேருக்கு இயற்கையாகவே இருக்குது, கொட்டுது, என்ன செய்ய முடியும், அல்லாவோட நாட்டம். எப்போதுமே நம்ம வந்து இளமையாகவே இருக்கணும் நினைக்க முடியாது இல்லையா, துனியா விட்டுறனாலும் போய் தான் ஆகணும். நமக்கு அதை ஏற்றுக்கிறணும். நர்தாபிமா கசமல்லா நமக்கு எதை விதிச்சுக்கிறானோ ஏற்றுக்கிறணும். உதாரணமாக நரைமுடிகள் வர ஆரம்பிச்சு சொன்னால் 40 வயசு மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படியே இருக்கணும்னு நினச்ச முடியுமா, சில விஷயங்களை ஏற்று தான் ஆகணும். அப்படி வந்து தலை சொட்டை ஆகிடுச்சின்னு சொன்னால், ஒமன் ஜரா அஷாரன் தலையில் ஒருத்தர் வந்து முடியை நட்டுருக்கிறார் சொன்னால் இன்னும் எம்சஹாடகி அதை மசாஜ் செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறான். சாதாரணவே மசாஜ் செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து குறிப்பாக இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலாக முடி வச்சுருக்காரு சொன்னால் அவர் கண்டிப்பாக முடியை கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும், மசாஜ் செஞ்சு தான் ஆகணும் ஒன்று செய்யும்போது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஃபராயில் உது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள்லாம். ஒழுவில் ஃபர்லு 6 4 ஹனஃபியாக்கள்கிட்ட 4, மற்ற மாலிக்கியாக்கள் ஹம்பலியாக்கள் அதே போல் ஷாஃபியாக்கள்கிட்ட வந்து 6ன்னு பார்க்குறோம். நம்ம பொதுவாக நம்ம இந்த புத்தகம் படிக்கிறோம்ல ஃபிக்ஹ், இது வந்து குறிப்பிட்ட எந்த மதுபையும் சார்ந்து இருக்காமல் பொதுவாக 4 மதுபுடைய கருத்துக்களையும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இது வழங்குது. பொதுவாக இது வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, இது முழுக்க வந்து ஹம்பலியாக்களுடைய ஒரு ஃபிக்ஹ், சரிதானே. இப்போ நீங்கள் படிக்கிறவங்க ஹனஃபியாக்கலாம் ஷாஃபியாக்கலாம் தப்பு இல்லை. எனவே இப்போ மதுஹபுகள் இமாம்கள் எல்லாருமே வந்து குர்ஆன் சொன்ன தழுவி தான் தங்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க. எப்போதுமே குர்ஆன் ஹதீஸை பேசுகிறாங்க அல்லது இஜ்திஹாது பேசுகிறாங்கன்னா அவருடைய ஒரு ஆய்வு இஜ்திஹாது குர்ஆன் ஹதீஸுக்கு மோதாது, அப்படி விளக்கம் தான். அப்படி வந்து மாறுபடுதுன்னா இஜ்திஹாது விட்டு ஹதீஸ் எடுத்துக்கணும். அப்படி தான் எல்லா இமாம்களுமே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கிதாப் அழகான முறையில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தெளிவாக சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே உழவு வந்து 6 இருக்குது ஃபர்து. இப்போ நீங்கள் ஹனஃபி மற்றவங்களாம் பார்த்துட்டா நமக்கு 4 தானே படிச்சிருக்கோம், மூஞ்சி கழுவுறது, கையை கழுவுறது, தரக்கு மசாஜ், கால் கழுவுறதுன்னு சொல்லி. அப்படின்னா இதில் வந்து அடுத்து நம்ம பார்ப்போம் என்னென்ன விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, எல்லாமே இஸ்லாம் தான். ஆனால் நமக்கு மார்க்கத்தை ஆழமாக விளங்கி அதை உள்வாங்கி அமல் செய்து பிறகு தீ கொடுத்த தௌஃபீக் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.